இதுக்காக நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி அதோட தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. நீங்க எந்த கப்ல பச்சரிசி எடுத்துக்கிறீங்களோ அதே கப்லயே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு கனிஞ்ச வாழைப்பழம் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேங்க. இப்போ நாம முதல்ல வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இதுக்கு நாம வெல்லத்தை பாகு காய்ச்சணும் தேவையில்லைங்க, சும்மா கரைச்சிட்டாலே போதும். நீங்க எந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறீங்களோ அதுல பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லத்துல கொஞ்சம் மண்ணு தூசி எல்லாம் இருக்கும். இது கரைஞ்ச உடனே இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெள்ளப்பாக ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிட வேணாங்க. இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்ச உடனே இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ வெல்லம் ஃபுல்லா நல்லா கரைஞ்சிருச்சு. இதை இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணிட்டு இந்த வெள்ளப்பாக நல்லா ஆற வச்சிடலாங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம அரிசியோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ முதல்ல மிக்சியில இந்த 4 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்க இந்த பச்சரிசி இது மூணையும் சேர்த்து முதல்ல ஒரு வாட்டி நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க, தண்ணி சுத்தமா சேர்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இதுல இப்போ வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தா கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தாங்க இதுல சேர்த்து அரைச்சிக்கணும். நாம இதுல சுத்தமா தண்ணி சேர்க்க கூடாது. இந்த கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை மட்டும் தான் சேர்த்து அரைச்சிக்கணும். இதுக்கு மாவு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதுல இப்போ நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த இன்கிரிடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா நீங்க அதுல ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாவை வந்துட்டு 1 மணி நேரம் நம்ம அப்படியே வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை எண்ணெயில ஊற்றி சுட ஆரம்பிச்சிடலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில ஊத்திக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே இதை வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க, இது எண்ணெயில ஊத்தின உடனே இந்த மாதிரி மேல எழும்பி வருங்க. இதை நம்ம 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். நல்ல மிதமான தீயிலேயே வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நல்லா பூரி மாதிரி உப்பி நல்லா சாஃப்டா நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கே. இது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் லோ ஃப்ளேம்ல வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியா எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, இது இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த நெய்யப்பம் வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்தாதாங்க நல்லது. நீங்க கொஞ்சம் அகலமான சட்டியா இருந்தா 2 வேணா ஊற்றி எடுத்துக்கோங்க. இருந்தாலும் ஒவ்வொன்றா ஊற்றி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த நெய்யப்பம் வந்துட்டு இந்த வாழைப்பழம், தேங்காய், ஏலக்காய், நெய் வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க. இந்த கார்த்திகைக்கு இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.